கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். The book of Isaiah chapter 43 verse 19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை அவர் தர விரும்புகிறார். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களிலே ஒரு மாற்றத்தை தர விரும்புகிறார். ஆண்டவர் நம்முடைய சபையிலே ஒரு மாற்றத்தை தர விரும்புகிறார். இந்த தேசம் முழுவதும் ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த பட்டணம் மட்டுமல்ல, ஒவ்வொரு பட்டணங்களையும் மாற்றம் உண்டாகும். உங்கள் வீட்டில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு வீடுகளையும் மாற்றம் உண்டாகும். வழியை கர்த்தர் உண்டாக்குவான், ஆறுகளை கர்த்தர் தோன்ற பண்ணுவார். எவ்வளவு ஜெபம் பண்றோமோ அவ்வளவு நாம் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம குடும்பத்திலே அனுபவிக்க முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே வாழ்க்கை மாற்றத்திற்கு தேவனுடைய பிரசன்னம் அது மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு மனிதனும் அடுத்தவர்களை மாற்ற விரும்புகிறான். அவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மூலமாக மாற்ற விரும்புகிறான். நியாயப்பிரமாணம், the law will never change anyone. நீங்க எவ்வளவுதான் போலீஸ் அதிகாரி மாதிரி வீட்டில் நடந்துகிட்டாலும் பிள்ளைங்க மாற போறதில்லை, மனைவி மாற போறதில்லை, யாரையும் மாற்ற முடியாது. இன்னும் மோசமா தான் போகும். எவ்வளவுதான் போலீஸ் ஸ்டேஷன் நிறைய வந்தாலும் தேசம் மாற போகிறதில்லை. மோசையின் மூலமா அது செய்ய முடியவில்லை. இயேசு கிறிஸ்து தான் வழியாக இருக்கிறார். இயேசுவின் மூலமாக தான் மாற்றம் வரும். இயேசுதான் வாழ்க்கையை மாற்றுகிறவர். இயேசுதான் அவர் குடும்பத்தை மாற்றுகிறவர். இயேசுதான் தேசத்தை மாற்றுகிறவர். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபையும் சத்தியம் உண்டாயிற்று. மோசையின் மூலமாய் நியாயப்பிரமாணம் உண்டாயிற்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியம் உண்டாயிற்று. இதை நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறீர்கள் 1ஆம் அதிகாரத்தில். மோசையினால் நியாயப்பிரமாணம் உண்டாயிற்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நியாயப்பிரமாணம் அல்ல, நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதன் மூலமாய் சத்தியம் உண்டாகிறது. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதன் மூலமாய் சத்தியம் உண்டாகிறது. ஒருவரும் நிறைவேற்ற முடியாது. அந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு அவர் கை கொண்டு நிறைவேற்றி அவர் சத்தியமாக மாறினார். நியாயப்பிரமாணம் என்பது அதை செய்யாதே இதை செய்யாதே என்று கடுமையான சட்டத்தை போடுவதால் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்திலே கடுமையான சட்டங்கள் இருக்கிறது, தண்டனையும் இருக்கிறது. செய்தால் என்ன தண்டனை, செய்த உடனே தண்டனை. அதுதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விஷயம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவற்றில் சத்தியம் இருக்கிறது. சத்தியம் என்றால் வாழ்க்கைக்கான நெறிமுறைகள் இருக்கிறது, வாழ்க்கைக்கான வழி அவரிடத்தில் இருக்கிறது. அவரே நிறைவேற்றி அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாய் நமக்கு முன்னே அவர் காணப்படுகிறார். எப்படி வாழ வேண்டும் என்கிறது இந்த உலகத்துக்கு சரியாய் வாழ்ந்து காட்டின சத்தியம் இயேசுவாக இருக்கிறார். சில காரியங்களை நம்ம சில சத்தியத்தை உணர்ந்து கொண்டோம் என்றால் அதுல ஒரு வெற்றி நமக்கு வந்துவிடும். அந்த சத்தியம் தெரியாம தான் அநேக நம்ம என்ன செய்யறோம், குருடர்களாய் தடவி கொண்டிருக்கிறோம். சத்தியம் நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமா இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த சத்தியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறபடினாலே அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அடைந்து கொள்ள வேண்டும். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சோம்னா ஈஸியா கணக்கை சால்வ் பண்ணிடலாம். அதுதான் சத்தியம். இந்த ஃபார்முலா என்ன, இதுக்கு சொல்யூஷன் என்ன, அதுதான் சத்தியம். இது இயேசுவிடத்தில் இருக்கிறது. அந்த சத்தியத்தை நாம் வேத வசனத்தின் மூலமாக பெற முடியும். பரிசுத்த வேத புத்தகத்தை நாம் படிக்கிறதன் சமயத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் அடைய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் என்பது சத்தியம். இந்த சத்தியத்தை நாம் அறியும் பொழுது சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது.
இந்த சத்தியத்தை எவ்வளவு எவ்வளவு நாம் அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு விடுதலை கிடைக்கிறது, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகிறது. இது தெரியும், ஆனா நம்ம யாருமே இந்த சத்தியத்தை என்ன செய்கிறது இல்லை, நம்ம ஆராய்ந்து பார்க்கிறது இல்லை. சத்தியத்தை ரொம்ப லகுவாக நாம் என்ன செய்ய, சத்தியத்தை விற்காதே அதை என்ன செய், வாங்கு என்று வேத புத்தகத்தில் ஒரு வசனம் உண்டு. வாங்கணும், வாங்கணும்னா என்ன செய்யணும், நீங்க ஒரு டிவி வாங்கணும்னா கடைக்கு போனோம், கடைக்கு போன உடனே டிவி கொடுப்பான், நான் வந்திருக்கிறேன் டிவி கொடு அப்படிங்கிற டிவி கொடுத்துருவானா, கொடுக்க மாட்டான். அதுக்குரிய பில் என்ன செய்யணும், பே பண்ணணும். எவ்வளவு நீங்க பில் பே பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பொருள் கிடைக்கும். எவ்வளவு நீங்க கிரயம் செலுத்துகிறீர்களோ அதற்கு தக்கபடி ஆண்டவர் உங்களுக்கு சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் மகிமைப்படுதல்லையா. சும்மா சத்தியம் தானா வரவே வராது. சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள் உண்டு. அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இன்றைக்கு சத்தியம்தான் தேவை. என் மனதில் இருக்கிற போராட்டத்துக்கு ஒரு விடுதலை வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நிம்மதிக்கு என்ன வழி, நான் என்ன செய்ய வேண்டும், இந்த விடுதலைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அதுக்கு நான் என்ன செய்யணும், கவலை மன அழுத்தம் அதுக்கு நான் என்ன செய்யணும், ஹியூமன் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் அதுக்கு என்ன செய்யணும். சைக்காலஜிஸ்ட போய் சைக்காலஜி கத்துக்கிறதுனால அது கிடைக்காது. கத்துக்கிறது தப்பு இல்லை. உலகத்தில் நல்ல புத்தகங்கள் மூலமாக சில தத்துவங்கள் சத்திய உண்மைகள் வேதத்துக்கு ஒத்து வருகிற காரியங்கள்லாம் வேதத்திலே இருந்து எழுதப்பட்டவைகள் தான். அவைகளை படிப்பதிலே தவறு கிடையாது. இதனுடைய விளக்க புத்தகங்கள் உண்டு, வாங்கி படிப்பதிலே தவறு கிடையாது. அதுதான் சத்தியம். வேதத்தின் அடிப்படையிலே எழுதப்பட்ட புத்தகங்கள் அவைகள் சத்தியத்தை எடுத்து சொல்லுகிற புத்தகங்கள். அப்படி நாம் சத்தியத்தை எவ்வளவு அதிகமாய் படிக்கிறோமோ விளங்கிக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கர்த்தர் விடுதலையும் மாற்றத்தையும் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்ப வாசிங்க 2:37. இதை அவர்கள் கேட்டபொழுது எப்ப மாற்றம் வந்தது? கேட்டபொழுது. எதை கேட்டபொழுது? சத்தியத்தை கேட்டபொழுது அவர்களுக்குள்ளே மாற்றம் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே சத்தியத்தை கேட்கக்கூடிய மனசு வரணும் நமக்கு. எல்லாருக்கும் சொல்லப்பட்டாலும் அநேகர் சத்தியத்தின் பக்கமாய் காதை திருப்புகிறதில்லை, கட்டுக்கதைகளை கேட்பதற்கு காதை திருப்புகிறார்கள். செவி சாய்ப்பது எங்கே? கட்டுக்கதைகளுக்கு. இங்கே கதை சொன்னா கேட்பாங்க. ஆனால் சத்தியத்தை கேட்பதற்கு உலகத்திலே மக்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அதனுடைய ருசி தெரியாது. அந்த ருசி தெரிஞ்சா நிச்சயமா திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க? சத்தியத்தை கேட்பாங்க. சத்தியம் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு மக்கள் கூடி வருவார்கள். ஏன் இங்கே மாமாங்கத்தில் ஒரு கூட்டம் வருது, ஏன் ஒய்எம்சியில பல ஆராதனைகளை மக்கள் வருகிறார்கள் என்று கேட்டா, கொஞ்சமாவது சத்தியத்தை அறிந்து பேசுறதுக்கான ஊழியக்காரர்கள் இந்த சபையில கத்த வச்சிருக்கார். பேச வேண்டிய அளவுக்கு பேசல, அது எனக்கு தெரியும். பேச வேண்டிய அளவில் இன்னும் பேசிட்டா சேலமே உள்ளுக்கு வந்துடும். ஆமென். அந்த ரெவலேஷன் இன்னும் அதிகமாக தேவைப்படுது. இன்னும் அதிகமாக பேசணும். எப்படி சத்தியத்தை பேசணுமோ அப்படி பேசணும். எப்படி பேசணும்? எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டிருக்கணும்? நல்ல யூனிஃபார்ம் போட்டுட்டு பேசினா ஆட்கள் வருவாங்க. இல்லை, ஏற்கனவே சொல்லிட்டேன். இடுப்புல வார்க்கச்சை, உடை என்ன தெரியுமா? ஒட்டக மயிர், இதுதான் தரித்த உடை. சாப்பாடு என்னன்னா வெட்டுக்கிளியும் காட்டு தேனும். அவன் இருக்கிறது காடு, வனாந்தரம், வனாந்தரம், டெசர்ட். அங்கே என்ன செய்யறான்டா, மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனந்திரும்ப கனிகளை கொடுங்கள், கோடரையானது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. மனந்திரும்பல் என்ன செய்வாரு? வெட்டி போடுவாரு. உன்னை என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். இது உண்மை. பாவத்தை குறித்து உணர்த்துகிறது என்பது சத்தியத்தினுடைய ஒரு அடிப்படையான விஷயம். பாவத்தை உணர்த்துவது, ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக பாவத்தை என்ன செய்கிறார்? உணர்த்துகிறார்.
யார் எந்த நபர் மூலமாய் பாவத்தை குறித்து உணர்த்தப்படுகிறதோ அவர்கள் சத்தியத்தை பேசுகிற மக்களாக இருக்கிறார். சத்தியம் என்பது பாவத்தை பற்றி பேசுவது, நீதியை பற்றி பேசுவது, நியாய தீர்ப்பை பற்றி பேசுவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி பேசுவது, பரலோகத்தை பற்றி பேசுவது, நரகத்தை பற்றி பேசுவது, இன்னும் வாழ்க்கையிலே நாம் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுவது, எப்படி நாம் வாழ்க்கையிலே என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று இன்னும் நிறைய காரியங்கள் சத்தியம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை எந்த இடத்திலே சரியாய் சொல்லப்படுகிறதோ, எங்கே அதுக்கு கிரயம் கொடுத்து யார் அதை சொல்லுகிறார்களோ, எவ்வளவு கிரயம் கொடுத்திருக்கிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக இந்த சத்தியம் என்ன செய்கிறது என்றால் வெளிப்படுகிறது. அந்த சத்தியம் மனுஷனை என்ன செய்கிறது என்று சொன்னால் பரலோகத்திற்காய் கொண்டு போய் சேர்க்கிறது. கரங்களை வைத்து ஆண்டு மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. அதான் வனாந்திரத்தில் பெருங்கூட்டமான மக்கள் போனார்கள். யோவான் ஸ்நாபனுடைய பிரசங்கத்தை கேட்டு திரள்கூட்டமான மக்கள் போனார்கள். ஆகையினால் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனுடைய சத்தியத்தை நாம் படிக்க வேண்டியது அவசியம். தேவனுடைய வார்த்தையை நம்ம படிக்கணும், கேட்க வேண்டும். முதலாவது வாசிக்கிறது என்கிறது விட கேட்கிறது என்கிறதை பற்றி முதல்ல சொல்கிறேன். அடுத்தவங்க சொல்ற நல்லதை சொல்றதை கேட்கணும். அதாவது அடுத்தவங்க சொல்ற நல்லதை கேட்கக்கூடியதான மனோபாவம் நம்ம அநேகருக்கு கிடையவே கிடையாது. நம்ம சொல்றதை அடுத்தவங்க கேட்கணும், ஆனால் அடுத்தவங்க சொல்றதை நம்ம கேட்கவே மாட்டோம். ஆலயத்தில் வந்திருக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம். எத்தனை பேருக்கு உள்ளுக்குள்ளால இது சரியா போனது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். ஒரு பிரசங்கியார் இடத்துல பாஸ்டர் விசுவாசிகள்கிட்ட கேட்டாராம், போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணேன்னு கேட்டாராம். விசுவாசிகள் சொன்னாங்களா, என்ன பேசி நல்ல ஒரு பிரசங்கம், ஆனால் ஞாபகத்தில் இல்லைன்னு சொன்னாங்களாம். மனைவிட்ட கேட்டாராம், ஏமா நான் பண்ண பிரசங்கம் தான் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு, இந்த கதையெல்லாம் சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு, எனக்கு தெரியல என்ன பிரசங்கம் தெரியல. சரி, வீட்டில் வந்து இருப்பாடு, ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பண்ண பிரசங்கம் நீங்கள் என்னன்னு சொல்லுங்களா, நானும் மறந்துட்டேன்னு சொன்னாராம். ஆகவே மறந்துடும். பிரசங்கம் பண்றவங்களுக்கே பிரசங்கம் மறந்து போகுது, பிரசங்கத்தை கேட்கிறவங்களுக்கும் பிரசங்கம் மறந்து போகிறது. அதனால தான் நீதிமொழியின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. The book of Proverbs chapter 2 verses 1 and 2. நீதிமொழியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். சீக்கிரமா மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து. எப்படி சாய்க்கிறது? கொஞ்சம் சாய்ங்க பார்க்கலாம். செவியை எப்படி சாய்க்கிறது? என்ன சொன்னீங்க சொல்லுங்க அப்படின்னு. செவியை சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. அதாவது செவியை சாய்க்கிறது சில சமயத்தில் என்ன செய்வார்கள், சிலர் வந்து அந்த அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். லிசனிங்கும் அவங்களுடைய அங்க அசைவுகள் இதுவும் மிக முக்கியமானது. ஒருத்தர் நல்லா கேட்குறாங்கன்னா கண்ணு திறந்திருக்கும். ஒருத்தர் பேசுகிற சமயத்தில் நம்முடைய ஐ கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் அநேக தோல்வி காரணமே இந்த ஐ கான்டாக்டில் இல்லாததான். இங்கே ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேச போங்க, ஒரு இன்டர்வியூக்கு போங்க, ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக போங்க, எந்த இடத்துல போனாலும் சரி, ஈவன் மனைவி கணவன் மனைவி யார்கிட்ட பேசினாலும் சரி, பிள்ளைங்கிட்ட பேசினாலும் சரி, ஐ கான்டாக்ட் இருக்கணும். கண்ணுக்கு என்ன செய்யணும்? அவங்க பார்த்து பேசணும். தரையில பார்த்துக்கிட்டே பேசக்கூடாது, இல்லை மேலே பார்த்துக்கிட்டே பேசக்கூடாது, இல்லை கண்ணை மூடிக்கிட்டே பேசக்கூடாது. பிரசங்கிமார்களுக்கு மிக முக்கியமான ஹோமிலெட்டிக்ஸ்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா, கண், அதாவது இந்த ஐ கான்டாக்ட் மிக மிக முக்கியமானது. ஒருத்தரை பார்த்து என்ன செய்யணும்? பேசணும். ஐ கான்டாக்ட் மிக மிக தேவை. இந்த பாடி லாங்குவேஜ் மிக மிக தேவை. சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, பேசிட்டு இருக்கும் பொழுதே அப்படியே எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. செவியை சாய்த்து அப்படின்னா, சாய்த்த செவியே 1 மணி நேரம் எடுக்கக்கூடாது, அப்படியே சாய்ச்சே வச்சிருக்கணும். எங்க சாய்ச்சிடணும்? இங்க ஸ்டேஜில் சாய்ச்சிடணும். அது வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் ஸ்டேஜுக்கே சாய்ஞ்சிருக்கணும். அங்கே காரை ஸ்டார்ட் பண்ணி போனாலும் சரி, இங்க குருவி பறந்தாலும் காக்கா பறந்தாலும், நீங்க காதை செவியை சாய்ச்ச வண்ணமா இருந்ததுன்னா
அப்பதான் உங்க வாழ்க்கையில கொஞ்சமாவது அந்த சத்தியம் உள்ளால போகும். அதுக்கு உள்ளால போகும். வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. செவியை சாய்க்கணும். ஆமென். நம்ம பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு? கண்ணை திறந்திருக்கணும். அப்பப்ப அல்லேலூயா ஆமென் அப்படிலாம் சொன்னா சத்தியம் வருமா வராதா? வராத ஆட்களுக்கும் வந்துடும். எவ்வளவு மோசமான பிரசங்க கொண்டு விட்டாலும் பிரசங்கம் தானா என்ன செய்யும்? வரும். பிரசங்க யார் அப்செட் ஆயிட்டான்னா பிரசங்கம் வராது. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் பிரசங்கம். அது என்ன செய்யும்? சத்தியம் வரும். இந்த சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தால். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழியின் புஸ்தகத்துல அதே வசனம் 2ஆம் அதிகாரத்துல அந்த 1-2 வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. கீழே அடுத்தது என்ன சொல்லி? இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு, இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி குறித்துக்கொள்ள. பத்திரப்படுத்தி எல்லாருமே கேட்போம். நான் கொஞ்சம் முன்ன சொன்னது போல நம்ம எல்லாம் பிரசங்கம் பண்ணுவோம், நம்ம கேட்போம், வாசிப்போம். ஆனால் அது எத்தனை பேருக்கு ஞாபகத்தில் இருக்கிறது? போன வாரம் பண்ண பிரசங்கமே ஞாபகத்தில் இல்லைன்னா போன வருஷம் உள்ள பிரசங்கம் ஞாபகத்துக்கு இருக்குமா? எனக்கே ஞாபகத்தில் இருக்கா. 2 வருஷத்துக்கு உள்ள பிரசங்கத்தை போட்டா இது நான் பண்ணனா அப்படின்னு நான் யோசித்து பார்ப்பேன். சில டைம் அந்த பிரசங்கமே எனக்கு உணர்வை கொடுக்கும். யூடியூப்ல பிரசங்கம் இருக்கிறது. சேலம் கால்வரி அசம்பிளி ஆஃப் காட் அப்படின்னு போட்டா வந்துடும். லைவ் டெலிகாஸ்ட் படுகிறது. எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க பார்க்கலாம். நீங்க ஆராதனையில் பங்கு பெறலாம். தேவனுடைய வார்த்தையை நாம் பத்திரப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். ஒரு முறை கூட பைபிளை படிக்காமல் பத்திரப்படுத்த முடியுமா? மனைவி பேர் எத்தனை பேருக்கு தெரியாது? கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். தெரியாத ஆட்கள் யாரா இருக்கிறீங்களா? யாரும் இல்லை. ஏன்னா முதல்ல கேள்விப்பட்ட பொழுது மனைவி பேர் மதத்தில், அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அந்த பெயரை நீங்க ஞாபகத்துக்கு கொண்டு வந்து 4-5 முறையிலேயே அது பதிந்து விட்டது. இப்பொழுது தூக்கத்துல கூட நீங்க சொல்லுவீங்க உங்க மனைவி பேரு உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதான் பத்திரப்படுத்தப்பட்டு விட்டது. அது இனி மறக்காது. அதே போல சில சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில மறக்காது. உங்கள் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தின சம்பவங்கள். வேதாகமத்திலே சில சம்பவங்கள். தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுகிறது. இந்த வார்த்தையை சில பிரசங்கம் உங்களுக்கு வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அது உங்கள் வாழ்க்கையை தொட்டதான செய்தியாக இருக்கலாம். அப்படிப்பட்டதான தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணும்? பத்திரப்படுத்துகிறது அனுபவத்துக்குள்ளே நீங்க வர வேண்டும். வேத புத்தகத்தை ஒரு முறை படிச்சதுனால பத்திரப்படுத்த முடியாது. வேத வசனங்களை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை, வேத புத்தகத்தை திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும் என்று சொல்வது காரணம் அதுதான். திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது நாம் அதை பத்திரப்படுத்துகிறோம். கரங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இந்த பிரசங்கத்தை கேட்டதுனால உள்ளால பத்திரப்படுத்த முடியாது. எழுதுனா அது நமக்கு இன்னும் என்ன செய்யும்? பதியும். எழுதுனா திரும்ப படிக்கணும். இந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னால் 2 முறை 3 முறையாவது இந்த வசனத்தை படிச்சா இருதயத்தில் அது பத்திரப்படுத்தப்பட்டு விடும். ஒரு சகோதரர் மரித்து போனார். அவருடைய மனைவிக்காக ஜெபம் பண்ண போனேன். அந்த சகோதரி சொன்னாங்க, போன வாரம் பாஸ்டர் நீங்க இந்த வசனம் பிரசங்கம் பண்ணீங்க பாஸ்டர், அதுக்கு முந்தின வாரம் இது பேசுறீங்க, போன மாசத்துல இது பேசுறீங்க அப்படின்னு சொல்லி என்ன எடுத்து அந்த டைரி எடுத்துட்டு வந்து அவங்க அது எல்லாத்தையும் சொல்றாங்க. இது சொன்னீங்க எல்லாம் குறிச்சு வச்சிருக்கிறாங்க. அதை பத்திரப்படுத்தி முதல்ல நோட்ல பத்திரப்படுத்தினாங்க. அப்ப அது இருதயத்துல வந்து விட்டது. அந்த மாதிரிப்பட்ட அனுபவம் உங்களுக்குள் வரும் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை மாறும். விசுவாசிக்கிறீங்களா? குடும்பம் மாறும். வசனத்தை பத்திரப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த வார்த்தைகளை அவர் கேட்ட பொழுது அவர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டது எது தெரியுமா? அவங்க வாழ்க்கையிலே அவர்களுடைய தவறுகளை ஆவியானவர் சுட்டிக்காட்டினார். பிரசங்கத்திலே சொல்லப்பட்டது என்னவென்றால், அவர்கள் தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டது. அவர்களை ஒரு கொலைகாரராகத்தான் அந்த பிரசங்கத்திலே பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறான். நம்ம பார்த்து நீ கொலைகாரன் சொன்னா சும்மா விடுவோமா? அவன் பார்த்து திருடன் சொன்னா சும்மா விடுவோமா? பிரசங்கத்தில் நாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் தேவனிடத்தில் கேட்கிறோம். ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்ற, நீ இந்த தவறை செய்கிற நம்ம ஆண்டவர் சமூகத்தை வரும் பொழுது, ஆண்டவரே என் குறைகளை உணர்த்தும் என்று சொல்லி வருவோம் என்றால், ஆண்டவர் குறைகளை நமக்கு உணர்த்துவார்.
அந்த குறைகளை உணர்த்துகிற வேளையில் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு, இன்னும் என்னென்ன தவறு என்னிடத்துல இருக்கிறது அதை சொல்லுங்கள், இன்னும் என்னென்ன காரியங்களுக்கு நான் செவி சாய்க்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், இன்னும் என்னென்ன சத்தியங்களை நான் கைக்கொள்ள வேண்டும் சொல்லுங்கள், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி கற்பாறையான நிலத்தை போல இராதபடிக்கு, ஒரு கவலையினமாக நாம் ஒரு வடியருகே விதைக்கப்பட்ட அந்த விதை, அந்த விதைக்கப்பட்ட விதை எந்த நிலத்தில் விழுந்ததோ அதை போல வழியருகே உள்ள விதை விதைக்கப்பட்ட நிலத்தை போல நாம் காணப்படாதபடிக்கு, முட்களும் இன்னும் களைகள் நிறைந்ததான ஒரு நெருக்கமான பல பிரச்சனைகள், நிறைய காரியங்கள் உள்ளுக்கு போட்டிருக்கிறோம். ஆனா இனி உன்னை நம்ம ஏற்றுக்கொள்ளவே மனசு இல்லை, அதெல்லாம் டெலீட் பண்ணணும். அநேக காரியங்களை மனதில் வைத்திருக்கிறோம், எது மனசு இருக்கணுமோ அது இல்லை. தேவனுடைய வார்த்தை தான் பத்திரப்படுத்த வேணும். வஞ்சகம் இருக்கிறது, மற்றவங்களை பற்றியதான தீய எண்ணம் இருக்கிறது, நிறைய காரியங்களை மனசுல பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறோம். பத்திரப்படுத்த வேண்டியது இல்லை. கசப்பு நிறைய இருக்கு, வைராக்கியம் நிறைய இருக்கு, ஆனா எது இல்லை? சத்தியம் இல்லை. அதை பத்திரப்படுத்துவோம் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள விரும்புறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற உம்முடைய சத்தியத்தை நான் பிரியமானவர்களே, நீங்கள் கேட்ட செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்பொழுது நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் நீர் ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நீர் உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருடைய குடும்பத்திலும் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறவர், எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பலவிதமான துன்பங்களிலும் துயரங்களிலும் வேதனையிலும் கஷ்டங்களிலும் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. விடுதலையை நீர் கட்டளையிடும். பாவ கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சாப கட்டுகளிலிருந்து நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். குடும்பங்களிலே திருமணமாகாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன். திருமணங்கள் நடைபெற கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். தீராத கொடிய வியாதிகள் இப்பொழுதே சுகமடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சகலவிதமான பெல்லிசூனிய கட்டுகளும் சகலவிதமான போராட்டங்களும் குடும்பங்களை விட்டு நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் குடி வெறியில் இருக்கிற மக்கள் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் இப்பொழுதே விடுவிக்கப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு மகனையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் என்று தூயவரை துதித்திடுவோம். ஆவியில் நிறைந்தே அன்பரின் பிறப்பில் ஆராதனை செய்து மகிழ்ந்திடுவோம். ஆராதனை செய்து மகிழ்ந்திடுவோம். மண்ணில் மகவாய் தேவன் பிறந்தார், மனதின் இருளை அகற்றும் ஒளியாய். மண்ணில் மகவாய் தேவன் பிறந்தார், மனதின் இருளை
அகற்றும் ஒளியாய் இயேசு பிறந்தார். இதயங்களிலே இன்பம் பொங்கும் இல்லங்களிலே இயேசு பிறந்தார். இதயங்களிலே இன்பம் பொங்கும் இல்லங்களிலே. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் என்று தூயவரை துதித்திடுவோம். ஆவியில் நிறைந்தே அன்பரின் பிறப்பில் ஆராதனை செய்து மகிழ்ந்திடுவோம். ஆராதனை செய்து மகிழ்ந்திடுவோம். நம் ஏழ்மை நீக்க ஏழை கோலமாய் நன்மை செய்ய நல் நண்பனுமாய். நம் ஏழ்மை நீக்க ஏழை கோலமாய் நன்மை செய்ய நல் நண்பனுமாய். பரலோகத்தின் மேன்மை துறந்தே பரிசுத்த நம் நடுவில் பிறந்தார். பரலோகத்தின் மேன்மை துறந்தே பரிசுத்த நம் நடுவில் பிறந்தார். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் என்று தூயவரை துதித்திடுவோம். ஆவியில் நிறைந்தே அன்பரின் பிறப்பில் ஆராதனை செய்து மகிழ்ந்திடுவோம். ஆராதனை செய்து மகிழ்ந்திடுவோம். இம்மானுவேலாய் ஈகத்தில் பிறந்தார் என்றும் நம்மோடிருக்கும் இயேசு தெய்வம். இம்மானுவேலாய் ஈகத்தில் பிறந்தார் என்றும் நம்மோடிருக்கும் இயேசு தெய்வம். எதை குறித்தும் கலங்க வேண்டாம் என்றும் நம்மை நடத்தி செல்வார். எதை குறித்தும் கலங்க வேண்டாம் என்றும் நம்மை நடத்தி செல்வார். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் என்று தூயவரை துதித்திடுவோம். ஆவியில் நிறைந்தே அன்பரின் பிறப்பில் ஆராதனை செய்து மகிழ்ந்திடுவோம். ஆராதனை செய்து மகிழ்ந்திடுவோம்.